நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் வரும் வெளிநாட்டவர்களால் ஏற்பட்டுள்ள ஆபத்து. அடுத்தடுத்து 3 முன்னாள் கடற்படை தளபதிகள் தொடரும் விசாரணை. முக்கிய பௌத்த பிக்கு ஒருவர் விரைவில் கைது, சிக்கலில் 2 பிரபலங்கள். கல்வி சுற்றுலா சென்ற மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி, திடீரென ஏற்பட்ட அசம்பாவிதம். கண்டியில் திடீரென தீப்பற்றி எரிந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து. அகல அகல வெளிவரும் எண்புக்கூடுகள், தொடரும் செம்மணியின் சோகம். தொழிலதிபர் மீது துப்பாக்கிச் சூடு, இலங்கையில் பரபரப்பு சம்பவம். இன்று முதல் நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தமிழர் தலைநகரில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை சுற்றுலா வளர்ச்சிக்காக 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வசதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அந்நிய செலவாணியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ள அரசாங்கம் ஆண்டுக்கு 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டுள்ளது. ஆனால் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி, அவசியமான கட்டுப்பாடுகள் இல்லாமை மற்றும் சட்ட விளக்கங்கள் குறைவாக உள்ளமையால் சிக்கல்களை எதிர்கொள்கின்றது. விருந்தினர் நிர்வாகம், டெக்ஸி சேவைகள் மற்றும் சொந்த மொழியில் சுற்றுலா வழிகாட்டி சேவைகள் போன்றவற்றில் சுற்றுலா பயணிகள் நேரடியாக ஈடுபடுகிறார்கள். கிழக்கு மாகாணத்தின் அருகமை பகுதியில் இஸ்ரேலியர்கள் நடத்தும் வணிக மையங்கள் அதிக அளவில் இயங்குகின்றன. இவை சர்பிங் விரும்பிகளுக்காக இடமாக இருக்கிறது. இஸ்ரேலியர்கள் நடத்தும் இந்த நிறுவனங்களில் கீப்ரூ மொழியில் அறிவிப்பு பலகைகள் காணப்படுகின்றன. மேலும் யூத சமூக மையமாக சபாத் கவுஸ் எனும் இடமும் அப்பகுதியில் இயங்குகிறது. சமீபத்தில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விமர்சிக்கும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. இதற்கான நடவடிக்கைகள் குறித்து கேட்டபோது சுற்றுலா அமைச்சின் அதிகாரியொருவர், விசா அனுமதிகள் மற்றும் கண்காணிப்புகள் குடிவரவுத்துறையின் பொறுப்பாகும். சுற்றுலா அமைச்சகம் சட்ட அமலாக்கத்தில் நேரடியாக ஈடுபட முடியாது என பதிலளித்துள்ளார். மேலும் வெளிநாட்டினர் ஸ்பாக்களில் வேலை செய்வதும், இந்தியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் விவசாய மற்றும் கட்டுப்பாடு துறைகளில் வேலை செய்வதும் கடந்த காலங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வகை சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினர், அத்துடன் சுற்றுலா விசாவில் இலங்கை வரும் இஸ்ரேல், இந்தியா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் சுற்றுலா பயணிகள் சட்டத்துக்கு புறம்பாக வேலை மற்றும் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். அவர்களை போலீசார், குடிவரவு அதிகாரிகள் சோதிக்கப்படும் போது சட்டப்பூர்வ உரிமையாளர்களாக தங்களை காட்டும் ஆவணங்கள் தயாரித்து வைத்திருப்பதுடன் அதிகாரிகளை தெளிவாக குழப்பும் விதமாக செயற்படுகிறார்கள். இது சட்ட அமலாக்க அதிகாரிகளை குழப்புகிறது என அந்த அதிகாரி வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். பொத்துக்கெர பகுதியில் இளைஞர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக மேலும் 3 முன்னாள் கடற்படை தளபதிகளுக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேதென்ன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நிசாந்த உலுகேதென்ன கடற்படை புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டதுடன் கடத்தப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத தடுப்பு முகாம் இவரது கண்காணிப்பில் செயற்படுத்தப்பட்டுள்ளமை காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் உலுகேதென்ன உட்பட முன்னாள் கடற்படை தளபதிகளான திசர சமரசிங்க, சோமதிலக திசாநாயக்க மற்றும் ஜேநாத் கொலம்பகே ஆகியோர் குறித்தும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன்படி குறித்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு படையினர் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் முக்கிய பௌத்த பிக்கு ஒருவர் விரைவில் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக பாதுகாப்பு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அரசியல் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக அந்த கட்சியின் செயலாளர் பதவியை வகித்த ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலில் பிரபலமான ஒரு பௌத்த பிக்கு மீது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில்
குறித்த பௌத்த பிக்கு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட நபர் இந்த சம்பவம் குறித்து அப்போதைய ஜனாதிபதியை சந்தித்து முறையீடு செய்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த கடத்தல் நிகழ்ந்ததாக பாதுகாப்பு தரப்புக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் இந்த கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொலனறுவையில் இருந்து நுவரெலியாவிற்கு கல்வி சுற்றுலா வந்த மாணவர்களே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலை சுற்று, சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரெலியா மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். நேற்று சுமார் 25 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிலர் சிகிச்சைகளுக்கு பின்னர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறியுள்ளனர். இன்னும் சில மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டி அட்டப்பாக்கி பிரதேசத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் பின்புறத்தில் உள்ள சக்கரங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. நுவரெலியாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் சக்கரங்களே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளன. இதன்போது பஸ்ஸில் 45 பேர் இருந்துள்ள நிலையில் பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இன்று அரை நாள் மாத்திரமே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் நேற்றைய தினம் புதிதாக 4 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. அத்துடன் 5 மனித எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதுவரை 117 மனித எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை கபுகம பகுதியில் இன்று காலை 6:35 மணியளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளை பிரவேசித்து வீட்டினுள் இருந்த ஒருவரை குறிவைத்து T56 துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் 48 வயதான ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த பேருந்து உரிமையாளர் மற்றும் தொழிலதிபர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்தர போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கருமப்பீடம் ஒன்று இன்று முதல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும். குறித்த அறிவித்தலை மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமலமரசிங்க வெளியிட்டுள்ளார். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையம் அல்லது அருகில் உள்ள இடங்களில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எனவே வேகரகரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் புதிய முறையின் கீழ் வெளிநாட்டினருக்கு இலகுரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் கடரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை 3ஆம் கட்டை பகுதியில் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது திருகோணமலை கிருஷ்ண கோயில் வீதியில் வசித்து வந்த 33 வயதான தேனுவர ஹென்றி கே வினோத் என்பவரே உயிரிழந்துள்ளார். ஏற்கனவே இருந்து வந்த தகராறு காரணமாக குறித்த இளைஞர் தாக்கப்பட்டு இருக்கலாம் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.